3 பேர்ல 2 பேர் அல்லது 3 பேருமே நான் தான் தொலை வைப்பேன், நான் தான் தொலை வைப்பேன், இல்ல நான் தான் தொலை வைப்பேன், அது 3 பேர் வச்சுக்கிட்டா யாருக்கும் கொடுக்க முடியாது. 3 பேரு 2 பேர் முன் வரணும். எனக்கு முன் வரணும். நான் தகுதியா தொலைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, சட்டங்கள் எனக்கு தெரியுமா, வெறும் அப்பா அப்பா சொல்றதா நான் தொலைவிக்கலாமா, நான் தலைவருக்கு சொல்றதா நான் வந்து விடலாமா என்பதை ஒரு சிந்திக்க வேண்டும். இப்படி சிந்தித்தால் மட்டுமே உங்களிடம் ஒருவரை நீங்க தேர்வு செய்யுங்கள். அப்படி தேர்வு செய்கிற பொழுது உங்களிலே அந்த வாக்கு தொழுகை தப்பில்லாமல் நடக்கும். ஒரு வாக்கு தொழுகையில தப்போட அடிக்கடி சொல்றாங்க, தொழுகை கூடாதுங்க. முதல் 2000ல ஒரு 1000 ரூபாய்க்கு தப்பா வரலாம், 2வது வாட்டி எடுக்கலாம், 3வது வாட்டி எடுக்கணும். 3வது வாட்டி எடுத்து வரலன்னா உடனடியா ஒரு போயிருக்கு சட்டம். இது தெரியாம நான் தான் ஒரு ஆரம்பிச்சுட்டு அவங்க முதல்ல கேட்கிற ஒரே சொல்லாம 10 வாட்டி சொல்றாங்க, அதுக்கு தொழுகையே கிடையாது. நான் தான் அடம்பிடித்து ஒரு வந்துவிட்டால் வந்ததற்கு பின்னால் எல்லா பிரச்சனையும் முன்னோக்க வேண்டும். பயந்து ஓடக்கூடாது. அப்படி பயந்து ஓடுபவர்கள் தேர்தலுக்கான வரக்கூடாது. அந்த இடத்துக்கு யார் வருகிறார்களோ வருவதற்கு முன்னால் அதனுடைய தெளிவு செறிவுகளை அதனுடைய உருவாக்குதல்களை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் தேர்வு செய்து ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லா வரான சொல்லி ஒருத்தர் வந்துட்டாரு, எல்லாரும் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது எல்லோருக்கும் பேர் ஆபத்து என்றாரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு. இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு கட்டடத்துக்குள்ள தொழுது, ஒரு கட்டடத்துக்குள்ள பயான் செஞ்சு, ஒரு கட்டடத்துக்குள்ள ஒருத்தருக்கு முஸ்தாபா செய்யறது கிடையாது. இஸ்லாம் என்பது உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்பது எல்லோரும் பின்பற்ற வரக்கூடிய ஒரு வாழ்வியல். அப்படிப்பட்ட அந்த சரியத்தை உணர்வுடன் சொல்ல தவறிவிட்டால் வருங்காலத்தில் அநியாயக்காரர்கள் நம்மை ஆட்சி செய்வார்கள். இஸ்லாம் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை இன்னொரு அமலமான செய்தியை சொல்லுது. என்ன தெரியுமா? நம்மை ஆளக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், சரியத்துல கை வைக்காத ஆளுமைகள், இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு தொந்தரவு வராத ஆளுமைகள், முஸ்லிம்களை பிரிவினைப்படுத்தாத ஆளுமைகள், மொத்தத்தில் அல்லாஹ்வை வழங்கவே கூடாது என்று தடுக்கப்படாத ஆளுமைகள் நம்மளோடு இருந்தால் அவரை தாராளமாக தேர்வு செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நீங்க நல்லா கவனிக்க, திருட வர்ற சமயங்களை தனியா வந்து திருடுவான், சமயங்கள்ல கூட்டா வந்து திருடுவான். இது ஒரு மோசமான காலம். இறைவு காலம் போல இது தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமா இருக்குது. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும். எப்படி ஏழு காலங்கள்ல தாய் தனி பலம் இதையெல்லாம் நாம் பொறுமை காத்து அந்த பழத்தை கையில மதிக்கின்ற வைக்கின்ற எப்படி நாம் சபையோடு இருக்கிறோமா, அது போல இன்னும் 12 நாட்களில் நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை சிந்தித்து செயல்பட்டு நாம் தேர்வு செய்ய வேண்டும். அது ரொம்ப கவலை முக்கியம் அல்ல. அப்படி நல்ல ஆளுநர்களை, நல்ல தலைமைத்துவத்தை நாம் தேர்வு செய்தால்தான் நமக்கான எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். எப்படி இறைவு காலம் நமக்கு மத்தியில் இருக்கிறதோ அது போல இப்பொழுது தலைவர்களுக்கான காலமாக வந்துவிட்டது. நீங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஊருக்கு போனாலும், எந்த தெருவுக்கு போனாலும் யாராவது ஒரு தலைவர் ஏதாவது ஒரு வாகனத்துல அற்புதமான தத்துவங்களை எல்லாம் சொல்லுவார்கள். வாகனத்தை புரட்டுவார்கள், பூமியை சூழ்வார்கள், எப்படி வாழ பேசுவார்கள். எல்லாத்தையும் நம்பி ஆசை வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் பகுத்தறிவை தந்திருக்கிறேன், உனக்கு நான் இடுவத்தை கொடுத்திருக்கிறேன். சரீரம் சொல்லுது, உன் சரீரத்தை கை வைக்காத ஆளுமை நல்லது என்றால் அந்த ஆளுமைக்கே நீ தேர்வு செய்து ஒரு மீது கட்டாய கடமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்வதை நிப்பாட்டிக் கொள்ளவில்லை, ஒரு எச்சரிக்கை தருகிறது. உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள். நம்மள நிறைய பேரு தவறானவரையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். சமயங்கள்ல சில பேரு எவரையும் தேர்ந்தெடுக்கிறதுல போய் நோட்டால தட்டிட்டு ஓயாதவர். சாப்பிடுங்க, குடியுங்க, வீண்வரை செய்யாதீங்க. தேர்வு செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். எவனும் ஒன்றாயில்லை என்று சொல்லி நமக்கு கிடைத்த வாக்குறுதியை நாம் இஸ்லாம் தீவிரையும் செய்வது என்பதும் நாளை வறுமை நாளை நமக்கான கேள்வி உண்டு. நம்ம நிறைய பேர் நடந்தது கிடையாது. இஸ்லாம் இவ்வளவு குரான் ஆயத்தோடு இவ்வளவு ஹதீஸோடு நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறது. மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் உருவான தலைவர்கள் எல்லாம் தனக்கென்று சீடர்களை வைத்துக் கொண்டார்கள், தொண்டர்களை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் உலகத்தில் ஒரே நேரத்தில் இஸ்லாத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அரசியலும் சரி, ஒரே தலைவர் வளம் வந்த ஒப்பற்ற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்றளவும் கூட கியாமத் நாள் வரைக்கும் தலைவருக்கு தொண்டர் இல்லாத ஒரு தலைவர் என்றால் அது முகம்மது தான். சீடர்கள் இல்லாத தலைவர் என்றால் அது முகம்மது தான். ஆனா நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு தெரு நிற்கிற எத்தனையோ பேர் எல்லாம் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். தனக்கு பின்னால் ஒரு பெரிய சீடர் கூட்டமே இருக்கும், பெரிய தொண்டர் கூட்டமே இருக்கும். ஆனா சீடர்களும் தொண்டரும் இல்லாத ஒரு கூட்டத்தை பெற்றவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இந்த அளவுக்கு உலகம் அணுகின்ற வரைக்கும் தனக்கு தொண்டர்களும் வேண்டாம், தனக்கு சீடர்களும் வேண்டாம். இந்த மண்ணிலே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தால் போதும், அது நிம்மதியாக